ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவில் பார்ட் 2 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கதை புரியும். போன எபிசோட் எதிராக பார்த்து முடிச்சோன்னாக்கா ஹீரோயின் ஹீரோவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த விளக்குலேருந்து. ஹீரோவும் நீங்கள் தான் என்னோட எஜமானி, உங்களோட ஆசையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் தொல்லை தாங்க முடியாமல் கடல் எடுத்துன்னு போய் போட்டிருப்பாங்க. அந்த விளக்கோட விற்றுருப்பாங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த எபிசோட எண்டில் நீ பறப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அதனால வா உன்னை ஃப்ரீயாக துபாய் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூட்டிகிட்டு பறந்துருப்பாங்க. ஒரு ஹைட்டான இடத்துல ஹீரோயினை விட்டுருவாங்க. ஹீரோயினும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. ஹீரோவும் கோவத்திலே மேலே ஹீரோனோட கழுத்தை பிடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிருப்பாங்க. அதோட போன எபிசோட முடிச்சோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். ஹீரோ இப்போதான் உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா, என் வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாமல் போச்சு, இப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேர் இன்னும் சுவாரஸ்யமாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோனும் தேரில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ கழுத்து மட்டும் தான் பிடிச்சிருப்பாங்க. இப்போ இரு சுவாரஸ்யமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில ஹீரோனை நிக்க வச்சிருக்காங்க. ஹீரோயினும் இப்ப வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க. தரையில நிக்கல ரெண்டு பேரும். இப்ப ரெண்டு பேரும் பறந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நீ கீழே விழும்போது எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, அப்ப என்ன கீழே விட்டுரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கீழே விட்டுடுறாங்க. ஹீரோன்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க கீழே. ஹீரோட பவர் மூலியமா ஹீரோனை மேல வர வச்சிடுறாங்க. வர வச்சுட்டு ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. இது அந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு தெரிஞ்ச களிமண்ணோட வாசனை தான், நீ அந்த பொண்ணு தான், இதுக்கப்புறம் என் மேல கை வச்சா உன்னை சுத்தி இருக்க மொத்த பேரையும் சாகடிச்சிடும், உன்னை மட்டும் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அந்த ஹீரோனை அந்த இடத்துல விட்டு போயிடுறாங்க. ஹீரோனை நான் எப்படி போறது அப்படின்ற மாதிரி காத்துறாங்க. நீ எப்படி வேணா போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஊருக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. விளக்கு அந்த இடத்துல விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஏரோப்ளைனுக்குள்ள இருக்கிற ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்காக வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்குது. அதனால ஹீரோனும் வாசல்ல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க லாக் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்குது. சரி வெளியில வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வெளியில வரவே இல்லை. அதனால ஹீரோனே லாக்கை போட்டு உள்ள போறாங்க. பார்த்தாக்கா உள்ள யாருமே இல்லை. ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் வெளியில அவங்க பிளேஸ்க்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனும் கேட்கறாங்க, எதுக்காக இங்க வந்தேன், நான் உன்னை அங்கே தானே விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. முதல் தடவை இந்த பறக்கும் தட்டுல நான் பறக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு, இங்க இருக்கிற சாப்பாடு கூட நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனும் நான் என்ன கேட்கறேன், நீ என்ன பதில் சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எத்தனை வாட்டி என்னை எங்க விட்டுட்டு வந்தாலும் நீங்க 3 ஆசை சொல்ற வரைக்கும் திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க. ஹீரோனும் ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் நீங்க சொல்றதுனால நான் போல, எனக்கு சாப்பிட்டது தூக்கமா வருது, அதனால இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன், நான் உங்க ஊர்ல பாக்குறேன், பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் அடுத்த வாட்டி உன்னை நான் பார்க்கக்குள்ள முடிய ஒழுங்கா வெட்டிட்டு வந்துரு, இல்லைன்னா நானே மொட்டை அடிச்சு விட்டுருவேன், நான் ரொம்ப செலவு பண்ணி இந்த முடியை வச்சிருக்கேன், ஆனா உன்னோட முடிய என்னோட முடிய பார்க்க ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேன் கிட்ட நின்று பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வேலை செய்யறவங்கலாம் பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு எதுக்காக தனியா நின்று பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டிலாம் ஷாக்கா ஹீரோனை பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தாக்கா பக்கத்துல ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. என்ன கையாங், நீ பார்க்க இன்னைக்கு அழகா இருக்க, காதலிக்கிறதுனால தானே அழகா இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனோட பாட்டி இல்ல, ஹீரோனோட பாட்டியோட ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, நான் யாரையும் காதலிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு அவங்க பாட்டி அப்ப பக்கத்துல நிக்கிற இந்த ஒல்லிப்பிச்சா யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பார்த்தா ஹீரோ எல்லா கண்ணுக்குமே தெரியுறாங்க போல இருக்கு. இப்ப இது நான் ஊர்ல பார்த்தேன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வா என் பின்னாடி ஹீரோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் போலான்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு பாட்டி குடுக்குடுன்னு ஓடி என் பேரு சா, உன்னோட பேர் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் பேரு லீ பூலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன்னு என்ன பேர் இது அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க. அவங்க பாட்டிங்களும் அப்படிதான், அதே மாதிரி தான் இது மாதிரி கூட பேர் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனும் போயிடுறாங்க. பின்னாடியே ஹீரோவும் போயிடுறாங்க. ஹீரோனும் நீங்க இருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சும்மா சும்மா எங்க பாட்டி கண்ணில் பட்டுட்டு இருக்காது, அப்புறம் எங்கேருந்து வந்த என்ன படிச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் உன்னோட பேர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல வராங்க. சொல்ல சரி உனக்கு பிடிச்சிருந்தா சரி அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்டே சொல்றாங்க, சும்மா சும்மா 3 ஆசை சொல்லு நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு சொல்லாத, அப்புறம் சும்மா சும்மா ஊர்ல சுத்திட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் எல்லாத்தையுமே கேட்கறேன், ஆனா உன்னோட 3 ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அதை எப்படி கேட்காத இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி உனக்கு என்னை சாகடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதையாச்சும் ஆசையா கேள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எதுக்கு நான் ஆசையா கேட்கணும், நானே செஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி மண்வெட்டி இருக்கு, அதை எடுத்து அடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள அவங்க பாட்டி கதவை திறந்துட்டு எங்க அந்த ஒல்லி பிச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க மண்வெட்டியோட கையில பார்த்தது யாரடி சாகடிக்க கிளம்பிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறாங்க. நான் யாரையும் சாகடிக்க கிளம்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மண்வெட்டியை கீழே போட்டுட்டு வாட்ச் எடுத்து காதில் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வாட்ச் சத்தம் கேட்பாங்க. இப்போதான் அது எப்படி பழக்கமாச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க.
ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும், அக்காங்க கூட நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க இதுக்கப்புறம்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வரமாட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்களா? நான் அவங்கள சாகடிக்கலையே, நான் அம்மா வளர்த்த கிளியை மட்டும்தானே சாகடித்தேன், திரும்ப வரேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க, எனக்கு அவங்க வேணும், எப்படி என்கிட்ட போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திருப்பாங்க. அப்போ தான் அவங்க பாட்டி அவங்க கையில் இருந்த வாட்ச் அவுத்தி ஹீரோயின் கையில் கொடுத்துருப்பாங்க. உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கு இந்த வாட்சோட சவுண்டை பொறுமையாக கேளு, கோவம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாங்க. இப்போ பாட்டி ஹீரோ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. என் பேத்தி எவ்வளோ நல்லா படிப்பா தெரியுமா, 12வதுல நல்ல மார்க் எடுத்து நல்ல யூனிவர்சிட்டியில் போய் படித்தா, நல்ல வேலை கிடச்சிது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த கார் ஷெட்லேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. எங்கள் ஊருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டு அதே நேரத்தில் ஒரு முட்டாளாகவும் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஆமா, நீ என்ன காலேஜில் படித்தா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோவும் நான் காலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. பாட்டிக்கும் தெரியுது இவன் காலேஜ் படிக்கலன்னு சொல்லிட்டு. சரி என்ன மார்க் எடுத்த 12வதுலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 12வதுனா எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பயே பாட்டிக்கு 12வது முடிக்கல அப்படின்றது தெரிஞ்சுட்டு, என் பேத்தி எப்படி தான் உன்னை தேர்ந்தெடுத்தான்னு தெரில, ஒரு படித்த பையனை பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட வந்து உங்கள் பாட்டி பயங்கர கோவக்காரங்களாக இருக்காங்க, எல்லாம் உன்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ நிறைய படிச்சிருக்கியாமே, நான் படிக்கலன்றதுனால கோவப்படுறாங்க, அப்புறம் நீ ஏதோ 2 வேலையும் ஒன்றா செஞ்சுட்டியாமே, இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணாத, உங்கள் பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, பாட்டி பேசினதை அரைகுறையாக கேட்டுட்டு வந்து ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. இப்போ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக காரில் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க பாட்டியோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவங்க கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு போகும்போது இந்த பொண்ணு சைக்கோ பார்த்தாமே அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் இவ சைக்கோ பார்த்து தான், ஆனால் இவ ரொம்ப நல்ல பொண்ணு, ஏன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நல்ல இவளை வளர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போலருக்கு. திடீர்னு ஆமாம் அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க 2 பேர் கண்ணுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, இப்படி பேசினது தான் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேர் ஹீரோவை பார்த்தது பயந்துடுறாங்க. திடீர்னு பக்கத்தில் இருக்க பொண்ணு ஆமாம் யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க, எந்த பையனா, அந்த பொண்ணோட மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை எப்படி வளர்த்தாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஹீரோயின் எதனா விலங்கு சாகடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது யாருன்னா பார்த்து ஹீரோயினை பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அவங்க சாகடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்களா பொருள், அந்த பொருளை வச்சு வேற என்ன வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஹீரோயினுக்கு. இப்படி தான் நாங்கள் அந்த குட்டி பிசாசை வளர்த்தோம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி பண்ண மெசேஜை படிச்சுக்கிட்டு முளை கட்டின பயிறு, பிரெட்டு, வலியை குறைக்கிற மருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க பாட்டி பண்ண மெசேஜை படிச்சுக்கிட்டே போய் முன்னாடி முட்டிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு அது மாதிரி ஒன்று வாங்கிக்கூட, இல்லை வேணாம் 2 4 கூட வாங்கிக்கூட அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்ருக்காங்க. என்னது அது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா டிராக்டரில் ஊர் தலைவர் தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் பேசுகிறாங்க. ஊருக்கு போயிட்டு உனக்கான துணையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கியாமே, விஷயம் தெரிஞ்சு ஊரே கல்யாண சாப்பாடு சாப்பிட வந்துட்டுருக்கு, நீங்கள் என்னன்னாக்கா 2 பேர் இங்கே வெட்டியாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இப்போ ஹீரோ கிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. நான் தான் இந்த ஊரோட தலைவர், என்னோட பேர் பார்ச்சங் சிக், நாங்களும் ஒரு வாலிபர் சங்கம் நடத்திட்டு இருக்கோம், அதில் மறக்காத நாளைக்கு வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனும் முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் பார்க்குறாரு. 2 பேருமே அமைதியாக இருக்காங்களா, என்ன நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோனும் சொல்கிறாங்க, ஹீரோ காதுகிட்ட போய் அதிகமாக பேசாத, வணக்கம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் அப்போனா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பார்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூக்கோட மூக்கா போய் ஹீரோ போய் அவங்க மூக்கில் டச் பண்ணுறாங்க. அது வந்து அவருக்கு கோவமாயிடுச்சு. இந்த ஊரோட தலைவர் என்கிட்டயே மரியாதை இல்லாமல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. பக்கத்தில் இருக்க 2 பேரும் தான் அவங்கள பிடிச்சிக்கிறாங்க. என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோ பக்கம் திரும்புகிறாங்க. பார்த்தா ஹீரோ காணோம், எங்கடா போனா இவன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே போனார் இவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சூப்பர் மார்க்கெட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட சூப்பர்வைசர் தான் அங்கே வேலை செய்கிறவங்கள ஒருத்தவங்கள கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த இடத்துல எம்டியாக இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இல்லை லிஃப்ட் வேலை செய்யலை அதனால தான் எடுத்துகிட்டு வரல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஏன் ஸ்டெப்ஸ் இல்லை அதில் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் தான் கடைக்குள்ளே வராங்க. அந்த கடையில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் இந்த ஃப்ரூட் எப்படி இதுக்குள்ளே போச்சு, இது நல்லா இருக்குமா, இதே எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஓடி போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்டேயும் சொல்கிறாங்க இதெல்லாம் வாங்கிக்கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் பாக்ஸோடு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க.
சொல்லிடுறாங்க, இதெல்லாம் நான் வாங்கி தரேன், ஆனால் இதுக்கப்புறம் ஊர் தலைவர் கண்ணில் பட்டுறாத, பட்டனாக்கா அவனை 2 துண்டா வெட்டிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்போ வேணாலும் மிஞ்சி வீட்டுக்கு வரலாம், அவள் கண்ணில் மட்டும் பட்டுறாத அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ லீயை தான் காமிக்கிறாங்க. லீயோட அசிஸ்டன்ட் தான் கேட்குறாங்க, தேவைக்கு அதிகமாகவே பணம் சம்பாதிச்சிட்டிங்களா, இருந்தாலும் எதுக்காக என்ன சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மனிதனா வாழணும்னா பணம் அதிகமாக இருக்கணும், அப்படி பணம் இல்லைனாக்கா நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும், எனக்கு நரகத்தில் வாழ்கிறது பிடிக்காது, அதனால தான் நான் பணம் அதிகமாக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவங்க செல்லப்பிராணிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து ஜைத் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோன் வணக்கம் சொல்ல சொன்னா, நானும் வணக்கம் சொன்னேன், அதுக்கு என்னன்னாக்கா அந்த ஊர் தலைவன் என்னை அடிக்க வரான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஜைத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜைத்தா அப்படி என்ன வணக்கம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ மூக்கோட மூக்கா உரசினாங்களா, அதை ஜைத் கிட்ட சொல்கிறாங்க. ஜைத்து உங்களை உயிரோட விட்டாரேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுருங்க, அங்கே போய் நான் உதவி செஞ்சுட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சும்மா எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காத, உனக்கு தெரியும்ல நீ சாத்தானோட செல்லம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம மனிதர்கள்லாம் அழிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனா ஒன்று விளையாடிட்டு இருக்காதீங்க பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜைத்தும் போயிடுறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வீடியோ கேம் இருக்குது, அதை குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னது அது அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு இன்னும் ஒரு வித்தியாசமான விளக்கு எங்கேருந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா விடிய விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இருந்த காசெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் ஹீரோக்கு விளையாடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. அதனால ஹீரோயின் கிட்ட போய் எனக்கு 10,000 வான் மட்டும் கூட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 10,000 வானை நான் தரமாட்டேன், அதான் உங்ககிட்ட சக்தி இருக்குதுல்ல, அதை வச்சு எதனா பண்ணி 10,000 வானை வர வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் சொந்த தேவைக்காக எங்கள் சக்தியை பயன்படுத்தக்கூடாது, இதுதான் கடைசி வாட்டி கூட அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாங்க. கடைசி வாட்டி இதுதானா, வாட்டி யார்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் உங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து கேட்காத பணத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இல்லை, திருடிட்டேன்னு சொல்லி, இருடா திருட்டு பையல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயினி. இப்போ ஹீரோயின் காரில் போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் 1000 வான் கொடுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் கார் ரிவேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி 800 வான் போதும் கூட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயினும் இன்னைக்கு நீ சட்னிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டில் காரை ஓட்டிட்டு வந்து ஹீரோ வச்சிடுறாங்க. ஹீரோவும் பறந்தே போயிடுறாங்க. இப்போ ஹீரோட கழுத்து பார்த்தா மொத்தமாக திரும்பிக்குச்சு, அதான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஜைத் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு எஜமானி அம்மா சைக்கோபாத்தா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இதே தான் எல்லாரும் அப்படி தான் பார்த்துன்றாங்க, அப்படி என்னத்தை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஜைத் கிட்ட கேட்குறாங்க. ஜைத்தும் நெட் சென்டர் கிட்டுட்டு போய் சைக்கோபாத்தோட ஃபோட்டோலாம் ஒன்று போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சைக்கோபாத்னா எப்படி இருப்பாங்கன்றதே ஹீரோக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி மிஞ்சியை தான் காமிக்கிறாங்க. இதில் நம்ம மிஞ்சியை மின்னுன்னு கூட்டுக்கலாம். அவங்க வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. ஹீரோனும் படுத்துக்கிட்டு மிஞ்சி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. மிஞ்சியும் கேட்குறாங்க, நீ ஊர்லேருந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஊரில் இருக்க மொத்த பேர்கிட்டையும் சொல்லியிருக்கேன் என் ஒரு ஆளை தவிர அப்படின்ற மாதிரி மிஞ்சியும் சொல்கிறாங்க. என்ன வேலை செய்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி மின்னும் கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியல, ஆனால் என்னை கட்டி பிடிக்கிறதுக்காக இந்த உலகத்தையே சாச்சிருக்கான், அடிக்கடி உன்னோட ஆசை என்ன சொல்ல செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இது மாதிரி ஆசை வார்த்தைகள் சொல்கிறவங்களால நம்பவே கூடாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன்லாம் திருட்டு பையனாக இருப்பான், சேஃப்டியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி மின்னும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் அங்கே வேலை செய்கிறவங்க 2 பொண்ணுங்க மாற்றி பேசிக்கிறாங்க. யார் இவங்க, எப்போ பார்த்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து தூங்கத்துக்குன்னே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பல்ல க்ளீன் பண்ணும்போது ஒரு சத்தம் வரலாம், அந்த சத்தம் பிடிக்குமா, அந்த சத்தத்துக்காகவே இங்கே வருவாங்க, டாக்டரோட ஃப்ரெண்டு, இது மாதிரி கூட யாருன்னா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஜைத் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான்டா தெரியுது நான் ஏன் தோற்று போயிட்டே இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ பாரு நான் வெற்றியோடு திரும்ப வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு வெனஸ்டேனா ஒரு ரொட்டீன் இருக்குது, அதுபடி தான் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் போகிறாங்க, போய் கதவை சாத்திடுறாங்க. ஹீரோனும் எதுக்காக கதவை சாத்துற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா ஹீரோ அதெல்லாம் காதில் வாங்கிக்கல. ஹீரோ கையில் நெருப்பு மட்டும் உருவாக்குனது ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே இருக்க பொருளெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, அதனால அந்த நெருப்பு அணைச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்க கையில் இருக்க நெருப்பை பார்த்து சொல்கிறாங்க. அதை நான் அணைக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள் மேலே நெருப்பாக்கி விட்டுறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒழுங்காக அணைச்சிரு அப்படின்ற மாதிரி. ஹீரோ அதெல்லாம் நான் அணைக்க மாட்டேன், நீ வேணா கட்டளையிட அப்பதான் அணைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோட மேஜிக்கால ஹீரோ வெளியில் போயிடுறாங்க. தாப்பாலும் வெளியில தான் போட்டிருக்கோம். ஹீரோ ஆட்டி பார்ப்பாங்க, ஆனால் திறக்க முடியாது. அதுக்குள்ளே மேலே இருந்து ஃபயருக்காக சென்சார் ஓப்பன் ஆகிடுது, அந்த தண்ணியும் வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோவும் சொல்கிறாங்க, இந்த தண்ணிலாம் என்னோட நெருப்பு எதுவும் பண்ண முடியாது, சீக்கிரமாக கட்டளையிடு, இல்லைன்னா உன்னால இந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னு உனக்கு ஒரு பேர் வந்துட போகுது, சீக்கிரம் எனக்கு கட்டளையிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன்னு நான் உனக்கு கொடுத்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்டு, நான் வெளியில் வந்தது முதல்ல உன்னை தான் சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் நீ வெளியில் வரும்போது அதை பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு கட்டளை இடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே
ஹீரோ சைடில் திரும்பினதும் அங்கே இன்னொரு கதவு இருக்கும் போல இருக்கு. அது வழியாக ஹீரோயின் வெளில வந்துடுறாங்க. ஹீரோ பார்க்கும்போது உள்ளே இல்லாததை பார்த்துட்டு எங்கே போனா இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. நீ எப்படி வெளியில் வந்த? இங்கே இன்னொரு கதவு இருக்கா? இது எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அப்போ நீ ஆழம் பார்க்காத காலை விட்டுருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு இரும்பு பைப் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வராங்க ஹீரோவை அடிக்கிறதுக்கு. ஹீரோவை போட்டு அந்த பைப் வச்சு செம்மடி அடிக்கிறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க நீ கட்டளை இடு, நான் இதெல்லாம் அணைச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அணைக்கணும்? அதெல்லாம் எரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக என்னை அடிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க. ஹீரோனு என்னோட வெனஸ்டே ரொட்டீனே உன்னால் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிலாம் வேற ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாங்க. ஆனால் ஹீரோனை அடிக்கிறதுல தான் கரெக்டாக இருக்காங்க. நெருப்பு எரியறதை பார்த்து ஒரு பொண்ணு ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்தது பார்த்தாக்கா அந்த ஒரு நெருப்பு கூட இல்லை. அந்த பொண்ணு தான் சொல்கிறாங்க இங்கே பயங்கரமாக நெருப்பு எரிஞ்சிச்சு, ஆனால் திடீர்னு பார்த்தா எல்லாமே அணைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே தான் பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க. சொன்னது பார்த்தாக்கா ஹீரோ அடி வாங்குறத அவங்க பார்த்துடுறாங்க. அதனால ஹீரோ கிட்ட வந்து மேம் எதுக்காக இவர் போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அடி வாங்க வேண்டியதான் மேம், என்னை போட்டு அடிக்கிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் போது தான் ஹீரோட நெத்தியில் பார்க்குறாங்க. பார்த்தா பாதி உள்ளே போயிடுச்சு. சார் உங்கள் நெத்தியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாங்க. பார்த்தா உங்கள் கை திரும்பிட்டு இருக்கு. சார் உங்கள் கை திரும்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோவே பயந்து போயிடுறாங்க. இல்லை எனக்கு பிறந்ததுலேருந்தே இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இன்னமும் போட்டு ஹீரோவை அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உன்னை நான் விட்டுட்டு போகல, இப்போ எனக்கு பசிக்குது, அதுக்குள்ளே நீ இது எல்லாத்தையுமே ஒழுங்காக ரெடி பண்ணி வைக்கிற, இல்லைனாக்கா மறுபடியும் வந்து உன்னை நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் கேட்குறாங்க எதுக்கு எப்போ பார்த்தாலும் வெனஸ்டே இதே சாப்பிட்டுட்டு இருக்க, வேற எதனா மாற்றி சாப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க ஏன் உனக்கு இது தெரியாதா, நான் வெனஸ்டே இது தானே சாப்பிடுவேன், இதுதான் என்னோட ரொட்டீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் உன்னோட ரொட்டீன், இருந்தாலும் நீ மாற்றி சாப்பிடலாமே, நீ தான் உன்னை நிரூபித்து காமிச்சிட்டீல, பிடிக்காத விஷயத்தை இதுதான் என்னோட ரொட்டீன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்றேன், ஏன் சாப்பிட்ற, இதெல்லாம் வேண்டாம், உன்னை நிரூபித்து காமிச்சிட்டேன், நீ இது வரைக்கும் யாரையும் சாகடிக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாட்டி உயிரோடு இருக்காங்க, அதனால நான் சாகடிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை பாட்டி இறந்துட்டாக்கா நான் என்ன பண்ணுறது, அதனால அவங்க கூட சேர்ந்து நானும் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் உன்னை பற்றி இல்லை, எல்லாரை பற்றியுமே நான் யோசிக்கிறேன், ஒருவேளை நான் பாட்டி இறந்ததுக்கப்புறம் உயிரோடு இருந்து யாருன்னா சாகடிச்சிட்டேன்னா அது எனக்கு கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போதுமே இது ஒன்று போதுமே, நீ எல்லாரை பற்றியுமே யோசிக்கிறப்ப நீ எல்லார் மாதிரி ஒரு நார்மலான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் எல்லாரும் மாதிரி நார்மலாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. இல்லை எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போய் தண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டும் போயிடுறாங்க. தண்ணி மிஷின் முன்னாடி தான் அழறாங்க. அதுட்டு சரி தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா தண்ணியே வரல. ஒரு அடி அடிக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஹீரோ வெளில வந்துடுறாங்க. ஹீரோ இப்போ யார் கண்ணுக்குமே தெரியல. இங்கேயும் வந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கத்துறாங்க. காத்துனது ஹீரோ இல்லை எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன், அது சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுற்றி இருக்கவங்களும் அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு என்னாச்சு உனக்கு, யார்கிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு தெரியுது ஹீரோ யார் கண்ணுக்குமே தெரியல அப்படின்ற. இப்போ ஹீரோயின் சாட்டை முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு வராங்க. நீ யார் கண்ணுக்குமே தெரியாத போது உங்ககிட்ட நான் பேசினேன், என்னை பார்த்து பைத்தியம்னு யோசிக்கிறாங்க, அதனால இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கோ, நீ யார் கண்ணுக்கும் தெரியாத போது இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கோ, அப்போ நான் தெரிஞ்சுப்பேன் நீ யார் கண்ணுக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கேட்க மாட்றாங்க. நீ இதை கட்டளையாக சொன்னால் மட்டும்தான் நான் இதை கேட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்போ பார்த்தாலும் ஆசைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் சொல்கிறாங்க ஏன்னா மனிதர்கள்லாம் கெட்டவங்க, அவங்கெல்லாம் வந்து பேராசைப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மனிதர்கள் எல்லாருமே அப்படி கிடையாது, என் பாட்டி சொல்லியிருக்காங்க மனிதர்கள்லாம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மனிதர்கள் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிரூபிச்சு காமி அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கேட்குறாங்க. நட் ரோட்டில் நின்று நிரூபினா நான் எப்படி நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க நம்மளை கிராஸ் பண்ணி போகிற 5 பேரோட ஆசையை நீ நிறைவேற்று, அதில் யாருன்னா ஒருத்தர் அவங்களோட பேராசைப்படாத ஆசைகளை கேட்டாங்கனாக்கா நான் ஜெயிச்சிட்டேன், அப்படி இல்லை 5 பேருமே பேராசைப்படுற மாதிரி கேட்டாங்கனாக்கா நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கப்புறம் இருக்கிற 2 ஆசையை கேட்டு நான் சந்தோஷமாக இறந்து போகிறேன் கையால் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உண்மையை தான் சொல்கிறியா, பேச்சு மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க. இதோட இந்த செகண்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.